ஏன் மேடம், நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நீங்க மோதுறது மினிஸ்டர் கிட்ட, போலீஸ் கிட்ட உதவி கேட்டு போனா நடக்குமா? ஆரம்பத்திலே நீங்க என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் கதையே வேற. புரியுது சிவதாஸ். அந்த 3 பேரையும் பிடிக்க உங்களால முடியுமா? என்ன மேடம், உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரவே இல்லையா? அதுக்கு இல்ல சிவதாஸ், நமக்கு இப்ப பெருசா டைம் இல்ல. அந்த 3 ரவுடிங்களையும் உடனடியா பிடிக்கணும். பிடிச்சி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கணும். அப்பதான் அந்த மினிஸ்டர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் செய்ய நம்ம கிட்ட இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. மேடம், ஒரு தும்மல் போறதுக்குள்ள அவங்கள நான் பிடிச்சு காட்டுறேன் மேடம். இதை பாருங்க, அவங்க பேரு ஏரியா எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு முகம் மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு எந்த நம்பிக்கையில பிடிச்சிடலான்னு சொல்றீங்க? ஏங்க, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்னையும் வேலை செய்ய விட மாட்டேன்றாரு, இவரும் செய்ய மாட்டேன்றாரு, தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. துல்ஸ், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சந்தேகமா? இல்ல அபி, இதனால வேற பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் தான். என்ன பிரச்சனை வந்துடும்? நான் என்ன கொலை பண்ண போறேன்? 3 கொலைகாரங்களை பிடிக்க போறேன், அவ்வளவுதானே? இதை பாருங்க, அவங்கள போலீஸ் பிடிச்சா அதுக்கு பேர் அரெஸ்ட். உங்க மாதிரி ஆளுங்க பிடிச்சா அதுக்கு ஆள் கடத்தல்னு பேரு. தொல்காப்பியன், இந்த சிவதாஸ் கோட்டையிலயும் அதுக்கு பேர் அரெஸ்ட் தான். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க, புரியுதா? துல்ஸ், ஒரு நல்ல விஷயத்துக்காக சிவதாஸ் நமக்கு உதவி பண்ண போறாரு. அதை சொல்லி தானே இங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப ஆர்கியூ பண்ண எப்படி? சிவதாஸ், 3 பேரையும் பிடிக்க உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும்? மேடம், 24 மணி நேரம் கொடுங்க. ஒரே ஒரு நாள்ல அவங்க 3 பேரையும் மொத்தமா உங்க முன்னாடி கொண்டா நிறுத்துறேன். ஏதோ தும்மல் போற நேரத்துல பிடிக்கிறேன் நீங்க. ஒரு ஏங்க இப்படி இருக்காரு அவரு? துல்ஸ், என்ன துல்ஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. சிவதாஸ், நீங்க உடனே அந்த ரவுடிங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் லாயர்கிட்ட பேசி மத்த விஷயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இத பாருங்க மேடம், எனக்கு ஒரே ஒரு உதவி தான் வேணும். என்ன? உங்கள அந்த ரவுடிகளோட அடையாளம் யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஆளை என் கூட வர சொல்லுங்க. அந்த கும்பல்ல ஒருத்தனை பிடிச்சா போதும், மத்தவன்லாம் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் இந்த ஆளோட தயவு எனக்கு தேவையில்லை. வர சொல்லுங்க. என்ன துல்ஸ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப போறீங்களா இல்லையா? போறேங்க. மாமா நிறுத்துறா, வீடு வந்துச்சுடா. நிறுத்துறா மாமா. சரிடா மாமா, தெரிஞ்சுக்கின ஓல்ட புரிஞ்சுக்கின குருவே குருவே டீயா ஊத்தி புட்டான் குவாட்ரு அடிச்சுக்கின குருவே என் குருவே. டே ராஜேஷ். என்ன மம்மி? என்னடா இதெல்லாம்? நத்திங் மம்மி. பாத்தியா, நீ என்ன கான்வென்ட்லயே படிக்க வைக்கல, ஆனா நான் உன்னை மம்மின்னு இங்கிலீஷ் கூப்பிடுறேன். ஏன்னா என் பொண்டாட்டி படிச்சவன். சிரிக்காதடா. எதுக்குடா அப்படி குடிச்சிட்டு வந்த? குடிகார பயல. நான் குடிகாரன் இல்லை, ஆட்டோக்காரன். நான் தெரிஞ்சுடா. குடிச்சிட்டு வந்தது இல்லாம பாட்டு வேறையா உனக்கு? எதுக்குடா குடிச்சிட்டு வந்த? வேதனமா, மனசுல துக்கம், அவமானம், அதான் சருகடிச்சான். என்னடா உனக்கு அவமானம்? என்ன அவமானமா? சொல்லு. வந்துமா மனோ இல்லம்மா, மனோ கொதிக்க ரெட்டிய மூஞ்சில ஊத்திட்டாமா. அது இல்லாம ராஜேஷ் வேற பூச்சி அஷ்டாமா. அந்த வேதனை தாங்காம தான்மா குஷ்டான். ரொம்ப அவமானமா போச்சுமா. நான் தூக்கம் தாழ முடியாம 2 பேரும் குஷ்டமா. டே ராஜேஷ், என்னடா ஆச்சு? அவன் ஏன்டா அப்படி பண்ணா? நீ என்னடா செஞ்ச? நான் எதுவுமே பண்ணலமா, சாதாரணமா தான் பேசினேன். நடந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? சூழ்நிலைன்னு சொன்னம்மா. அவன் என்ன கொதிக்கிற எச்சிட்டிய எல்லாம் ஊத்தி அஷ்டாமா. டே நாதாரி பையல, அவ அடிச்சான்னு வந்து சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஏண்டா, ஊருக்குள்ள எவ்வளவு வெட்டி வம்பு பண்ணிருப்ப, எத்தனை சண்டை தேவையில்லாம போட்டிருப்ப. அன்னைக்கு நல்லது பண்ண வந்த என் பங்காளிங்களை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு ஓட ஓட விரட்டினல்ல. இன்னைக்கு உன்னை அடிச்சவனை திருப்பி அடிக்காம கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து நிக்கிறியே, அசிங்கமா இல்ல? பேச்சு மட்டும் 8 ஊருக்கு பேசு. தபார், இப்படி மட்டும் அங்க பேசாத. திருப்பி அடிக்கனா 6 செகண்ட் ஆயிருக்காது. மாவன பிச்சு எடுத்திருப்பேன். பிச்சு எடுத்திருந்தாலடா நீ வீரன். என்ன பண்றது? மச்சானா போயிட்டான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதான் வாய முன்னு கம்னு வந்துட்டான். பெரிய மச்சான். ஏண்டா டேய்,
இவளே உன்னை புருஷனா மதிக்கல, ஆனா நீ அவன் அண்ணனை மச்சான் மண்ணாங்கட்டின்னு உறவு கொண்டாடுறியாக்கும். இன்னைக்கு எச்சிட்டிய மூஞ்சில ஊத்துனா நாளைக்கு சாணியை கரைச்சி ஊத்துவா. அதையும் சந்தனமா நினைச்சு வாங்கிக்க. மானம் கெறது நாய் போச்சு, அப்புறம் எதை ஊத்துனா என்ன தலை எழுத்து. ஏண்டி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இவன் நிறைய பட்டுட்டான், இன்னமும் பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப பாரு, எச்சட்டிய மூஞ்சில ஊத்துற அளவுக்கு என் புள்ள என்ன கேடுகட்டு போயிட்டானா? உன்னை விரும்பி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ்வளவு பெரிய தப்பா? இல்ல இப்படி ஒரு பிள்ளைய பெத்தது என்னோட தப்பா? சேர்த்து வச்சு மொத்தமா பெரிய தண்டனையா கொடுத்துருமா? அது வந்து இல்லம்மா, என் பிள்ளை ஒரு மனுஷன் நான் மதிச்சிருந்தா மூஞ்சில டீயை ஊத்துவானோ உன் அண்ணன்? இன்னைக்கு அவன் மூஞ்சில ஊத்துனா நாளைக்கு கோவம் வந்தா என் மூஞ்சில காரி துப்புவானா? அதையும் நாங்க பொறுத்துக்கணும், அப்படிதானே? நல்லதுமா, இன்னும் எந்தெந்த வழியில கேவலப்படுத்த முடியுமோ படுத்துங்க. வயசான காலத்துல எல்லா கன்றாவையும் நாங்க பொறுத்துக்கிறோம். நீ சந்தோஷமா வேடிக்கை பாருமா. வாடா, வந்து மூஞ்சி கைகால கழுவு. சோறு போடுமா, பசியுது. முழிக்கிறத பார், நல்லா ஊமை கொட்டா மாதிரி. மாமா, அங்க நடந்த சண்டையை பத்தி அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ உளறிடாத என்ன? இல்லை, ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேன்டா. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறியா? சரி, ஓகே உஷா, நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்குறேன். டேக் கேர், பை. என்ன மாமா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தோம். ஆமாக்கா. என்னடா மனோ, 2 பேரும் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? இல்லக்கா, கடை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தோம். என்னடா 2 பேர் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லாம தான் உன் முகம் இப்படி வாடி இருக்கா? மா விடேம்மா, 2 பேரும் வெளியில போயிட்டு வந்திருக்காங்க, அப்படித்தான் இருக்கும். இல்ல ஆனந்தி, இவன் போய் சொல்றான். ராஜேந்திர, நீ சொல்லு, என்ன நடந்தது? அது வந்து இல்ல, நீ வாய மூடுறியா? நீ சொல்லுடா ராஜேந்திர, என்னாச்சு? டீ கடைக்கு போயிருந்தோம், சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? யாரு கூட? வேற யாரு கூட? அந்த ஆர்த்தி புருஷன் ராஜேஷ் கூட தான். அவர் கூடயா? என்னடா ஆச்சு? நாங்க டீ குடிக்க போயிருந்தோம், அங்க ராஜேஷ் வந்தா அடிதடி ஆகி போச்சு. அடிதடி அளவுக்கு ஆயிடுச்சா? மாமா வாய் மூடு, சும்மா இருக்க மாட்டேன். இல்லே சும்மாறா, அக்கா கேட்ட சொல்லித்தான் ஆகணும். எங்க மேல எந்த தப்பு இல்லக்கா, நாங்க பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அங்க அந்த ராஜேஷ் பையன் வந்து உட்கார்ந்தான், ஜாடமாடையா பேசிக்கிட்டே இருந்தான். அவன் என்னமோ யோக்கிய மாதிரியும் தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருந்தான். ஒரு அளவுக்கு மேல மனக்கு பொறுக்கல, அதான் குடிச்சிருந்த டீயை அவன் மூஞ்சில ஊத்திட்டான். அதான் சண்டையாயிடுச்சு. மூஞ்சில டீயை ஊத்துனியா? ஏன் மனோ, உனக்கு அறிவில்ல? என்ன அப்படி பண்ண? ஏங்கா அவனை திட்டுற? அவனாவது டீயை ஊத்துனான், அவன் இடத்துல நான் இருந்திருந்தா ஆசிட ஊத்திருப்பேன். என்னக்கா பண்ண சொல்ற? அவன் சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து என்னென்னவோ பேசினான், பெரிய யோகிய மாதிரி. ஆர்த்திக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என்னவோ நல்லவன் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் செஞ்சதெல்லாம் நியாயம் சொன்னா எக்கத்தாலாம்ல. அதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மனோ, நீ பண்ணதுல தப்பே இல்ல. ஆனந்தி, நீ வாய மூடு. ஏண்டா, உனக்கு எதுக்குடா அந்த பையன் மேல கோபம் வரணும்? தப்பெல்லாம் உன் தங்கச்சி மேல. அவ பண்ணி வச்சிருக்கிற கூத்து கொஞ்சமா நெஞ்சமா? அந்த கூத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். அதுக்காக அவன் என்ன பேசினாலும் இடைஞ்சல் கொடுத்தாலும் பேசாம இருக்க சொல்றியா? நம்ம பொண்ணை நம்மளே விட்டு கொடுக்கறதாக்கா? இத பாருமா, உனக்கு அடிப்படையில ஆர்த்தி மேல கோவம் இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் யார் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவளே குத்த சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டி, உன் தங்கச்சி தப்பே செய்யல, நான் தான் தப்பா பேசுறேன், சரியா? என்னம்மா பேசுற நீ? இவங்களுக்கு தான் பேச இஷ்டம் இல்லைன்னு தெரியும்ல, அப்ப அவன் பேசாம வாய மூடிட்டு போக வேண்டியதானே? எல்லா தப்பையும் பண்ணிட்டு பெருசா பேச வர வந்துட்டான். அவன் அப்படிதாண்டி பேசுவான், ஏன்னா அவன் ஆம்பளை. எந்த ஆம்பளை தான் தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கான்?
தான் தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு இருக்கான். ஏக்கா அந்த இடத்துல கூட இருந்தவன் நம்ம மனோ மேல எந்த தப்புமே கிடையாது. இவன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படித்தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவன் அந்த பேச்சு பேசினான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவன் என்ன வேணாலும் பேசுவான்டா. பேசாம காது பொத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்திச்சு வர வேண்டியதுதானே. நம்ம பொண்ணே நம்மள தர்ம சங்கடத்துல வச்சிருக்கா. நம்ம பக்கத்துல நியாயம் இருக்குன்னு அடிச்சு பேசுற நிலைமையில இருக்கிறோம். நம்ம சண்டை போடுறாங்களா முட்டா பசங்க. அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஆர்த்தியே குறை சொல்லிட்டு இருக்க? விடுமா. என்னடா மனோ இதெல்லாம்? ஏன் மாமா நீங்களாவது சொல்லக்கூடாது? அவன் தான் சின்ன பையன், நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு போ போய் மூஞ்சி கழிட்டு வா போ. அப்புறம் இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது என்ன? சரிக்கா நான் வரேன். என்ன தொல்காப்பியன் அமைதியா வர்ற? பேசுறதுக்கு மனுஷங்க இல்லை. யோ என்னையா வளர்ற? இத்தனை பேர் இருக்கோம். என்ன தவிர வேற மனுஷங்க இல்லைன்னு சொன்னேன். யோ உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சியா? என்கிட்ட முன்னையெல்லாம் மூச்சு விடவே யோசிப்ப. இப்போ என்னடானா நக்கல் பண்ற. இந்த பாரு மேடத்துக்காக உன்னை சும்மா விட்டுருக்குறேன். அந்த தைரியத்தில் நீ ரொம்ப குதிக்காத, புரியுதா? சாது மாதிரி இருந்தையா நீ? சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. காடு தானே கொள்ளாது, சிட்டி கொள்ளல. உனக்கு என்னை பற்றி சரியா தெரியல. அதே தான் நான் சொல்கிறேன். என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது. தபார் உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன். மேடத்துக்காக பார்க்குறேன். நீ அபி மேலே வச்சிருக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம் அவங்களுக்கு தான் தெரியல. தபார் நீ மேடத்துக்கிட்ட என்ன சொன்னாலும் எடுபடாது. அன்னைக்கு கூட என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரல. சென்டிமெண்ட்டு ஆக்ஷனு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்கள கட்டி வச்சிருக்கேன். நீ என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாது. பாவம் அதான் அவங்க குணம். நல்லா பேசுகிறவங்கள உடனே நம்பிடுவாங்க. நடக்கிற சூழ்ச்சி தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. ஆனால் சீக்கிரம் தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க எப்பேற்பட்டவங்கிறது சீக்கிரம் தெரியும். பாப்போம். ஆமாம் நீ என்ன ரூட்டில் அவங்க கிட்ட பழகிட்டு இருக்கிற? ஹலோ டிரைவர் வண்டி நிறுத்துங்க. யோ ஏன்பா? ஒத்து வர நான் இறங்கிறேன். தபார் நாம 2 பேரும் மேடம் விஷயத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். அப்போ பேசாம வாயை பொத்திட்டு வா. வணக்கண்ணே. இவரு ஒரு சிலரை பத்தி அடையாளம் சொல்லுவாரு, நல்லா கேட்டுக்க. எதுரா? இதோ அந்த வீடு தானே. சரி அவன் வீட்டில் இல்லைன்னா அவன் போட்டோ இருந்தா எடுத்துட்டு வா. சரிண்ணே. பாணிமா என்னண்ணா? எங்கவும் புருஷன் அவர் வெளியூர் போய் 1 வாரம் ஆகுதுண்ணா. சரி சரி அவன் போட்டோ இருந்தா எடுத்துட்டு வா. எதுக்குண்ணா? மழையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறாங்களாமா. நெசமாலுமா சொல்றீங்க? அங்க பாரு ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க. நிஜமா தான் சொல்றேன். சரிண்ணா கொஞ்சம் இருங்க, எடுத்துக்கின்னு வரேன். எடுத்துன்னு வா.
அண்ணா நெசமா தானே சொல்றீங்க? நிஜமாதமா சொல்றேன். பணம் எப்பண்ணா தருவீங்க? கூடி சீக்கிரத்துல வந்துடும். சரி இந்தாண்ணா. சரிம்மா. காட்டுறா. சரி வேணா பாருங்க. வந்தவங்கள ஒருத்தன் தான் ஓகே, இவனை வச்சே மற்றவங்கள பிடிச்சிடலாம். டேய், இவன் எங்கடா இருப்பான்? அவன் போற சில இடங்கள் தெரியும், அங்க போய் பார்க்கலாம். அப்புறம் தோல்ஸ், நீங்க கிளம்புங்க. ஏன் நான் கூட இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். தோல்ஸ் வரேன் சார். ஏரியா ஒரு மாதிரி, சீக்கிரம் வீடு போய் சேரு. போ, வண்டி ஏறாடே. அட கொடுமையே, ஏன் தான் இந்த பூகம்பம் வந்து இப்படி மக்களை பாடா படுத்துதோ. நாட்டில் அக்கிரமம் அதிகமாகி போச்சு. அதான் பூமி தாயி மக்களை பார்த்து இலையே ரொம்ப ஆடாதீங்கடா, நாடுன்னா நீங்களே தாங்க மாட்டீங்கன்னு சொல்லாமல் காமிக்குது. கடவுளே, இனியாவது எல்லாத்தையும் நல்ல விதமாக காப்பாற்றுப்பா. என்னதான் செய்யறதோ. என்ன ஆர்த்தி, திடீர்னு பூகம்பம் மாதிரி சொல்லிக்காம வந்து நிக்கிற? மனோ இல்ல, அவனை கூப்பிடுங்க. எதுக்கு அவனை கேக்குற? முதல்ல மனோவை கூப்பிடுங்க. ஏய், எங்கடி வந்த? உனக்கு என்னடி இங்க வேலை? இது பாரு, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேச வரல. எங்க உன் பையன்? அவனை கூப்பிடு முதல்ல, நான் அவன்கிட்ட தான் பேசணும். என்னடி உன் பையன் வாயாடுற? என்ன வாய் கொழுப்பேறி போச்சா? எனக்கு மரியாதை தெரியும், நீ ஒண்ணு எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம். உன் பையனை கூப்பிடு, நான் அவன்கிட்ட தான் பேசணும். உள்ள வந்து பேச ஆர்த்தி. தேவையில்லை, அவனை கூப்பிடுங்க, நான் அவன்கிட்ட தான் பேசணும். அவன்கிட்ட நீ என்னடி பேசணும்? அவன் யாரு என் புருஷன் மேல கை வைக்க? மரியாதையா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு.